நம்ம எல்லாரும் நம்ம தமிழர்களை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீர தீர செயல்கள் பத்தியும் நிறைய போர்க்கலைகளை பத்தியும் நம்ம பாத்தீங்கன்னா படிச்சிருப்போம். சோ அப்படிப்பட்ட போர்க்கலைகள்ல நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ராஜ்யங்கள், குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா இந்த வாள், அது மட்டும் இல்லாம கோடாரி, அம்புன்னு சொல்லி இந்த மாதிரி மேஜரான விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா போருக்கு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. சோ ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு டிஃபரன்ஸா கையில பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு வளையம் மாதிரி பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. சோ அந்த வளையத்தை பார்த்து பிரிட்டிஷ் ஆர்மியே பாத்தீங்கன்னா பயப்பட்டாங்க. சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1801 ஒரு சைடு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தமிழர்கள் படையும் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்குது. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட பாத்தீங்கன்னா துப்பாக்கி, கெனன் சொல்லி எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ அப்படியே நம்ம தமிழர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டியும் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா ஒரு வளைஞ்ச இரும்பு கம்பியும் பாத்தீங்கன்னா வச்சிருந்துருக்காங்க. சோ அந்த கம்பியை பார்த்து பிரிட்டிஷ் ஆர்மி அன்னைக்கு தெறிக்க ஓடினாங்க. சோ அந்த கம்பி பேர் தான் வளரி. சோ இந்த வளரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் பண்பாட்டுல ஒரு முக்கியமான ரோலை பாத்தீங்கன்னா பிளே பண்ணுச்சு. சோ அது மட்டும் இல்லாம இந்த வளரி வச்சிருந்தாதான் அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா பொண்ணு பாத்தீங்கன்னா கொடுப்பேன்னு சொல்லி இந்த வளரி நம்ம தமிழ் நாகரிகத்தோட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. சோ இப்போ இந்த வளரி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழிவு நிலைக்கே பாத்தீங்கன்னா போயிருச்சு. சோ இந்த வீடியோல வளரினா என்ன அப்படின்னு சொல்லி அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ நம்ம எல்லாரும் இந்த 2026 காலகட்டத்தில் எப்படி வெஸ்டர்ன்ஸ் மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸருக்கு நம்ம ரொம்ப அடிக்டா இருக்கவும், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கலாச்சாரங்களும் பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அழிவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதில் ஒரு கலாச்சாரம், ஒரு வீரதீரமான ஒரு செயல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வளரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள், நம்ம தமிழ் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. வளரிக்கும் பூமராங்கும் இல்லாத டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேற வேற. பூமராங் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சது. ஸோ ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கிற முன்னாடியே நம்ம சங்ககால தமிழர்கள் பாத்தீங்கன்னா இந்த வளரியை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ஓகே, இந்த வளரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வச்சு இந்த கருத்தருவா மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த வளரியும் கிட்டத்தட்ட ஒரு 3 டிஃபரன்ஸ் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மர வளரி, அதாவது உட்டன் வளரி அப்படின்னு சொல்லலாம். இந்த வளரி பாத்தீங்கன்னா நம்ம விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பறவைகள், அது மட்டும் இல்லாம இந்த பழங்களை வேட்டையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ செகண்ட் இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொம்பு வளரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொம்பு வளரி எப்படின்னா இந்த மாடு கொம்புல இருந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா வளரி செய்யறது. இது எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய மெயின் அந்த ராஜா ராணிகளுக்கு பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வச்சிருக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இதுக்கு அடுத்து மூணாவது இருக்கிறவன் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒருத்தன். அவன் தான் பாத்தீங்கன்னா இரும்பு வளரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம அயன் வளரி. சோ இவன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த போர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. சோ இந்த வளரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வளரி. சோ இப்ப நம்ம எல்லாரும் நம்ம பூமராங்க விட்டோம்னா ரிட்டர்ன் வந்து நம்ம கிட்டே வரும். சோ இதே மாதிரி வளரியும் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு நம்ம இந்த 2 ஆன்சரும் பாத்தீங்கன்னா சொல்லலாம். சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த உட்டன் வளரி, இதை நம்ம விட்டோம் அப்படின்னா மேபி அங்க இருக்கக்கூடிய குறி தவறிச்சு அப்படின்னா அது சுத்தி நம்ம கைக்கு பாத்தீங்கன்னா வரும். சோ அதே நம்ம இந்த இரும்பு வளரியை நம்ம வீசணும் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த வளரி, இந்த உட்டன் வளரி வீசினா இது எப்படி நம்ம கைக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இதுலயே பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் ஒரு முக்கியமான சயின்ஸை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா ஏரோ டைனமிக் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. என்னடா ஏரோ டைனமிக்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இருக்கிற நிறைய புல்லட் ட்ரெயின்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற வண்டிய கார் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த காத்தை கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த டெக்னாலஜி தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சங்க காலம் கிட்டத்தட்ட 1000 காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம வளரிக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வளரி மெயினா எப்போ பார்த்தீங்கன்னா இதோட பீக் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அந்த பீக் டைம் எப்போ அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஒன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படிங்கிற இந்த ஒரு 2 காலகட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பீக்கை பார்த்தீங்கன்னா அடையுது. இது எதை யாரு கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மறவர்களும், அது மட்டும் இல்லாம காலர் போர்க்குடி அப்படின்னு சொல்ற நம்ம தமிழர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலையை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூறுலையும்,
அகநானூர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வளரிக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேரும் பாத்தீங்கன்னா இந்த புறநானூர்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா தடி அப்படிங்கிற இந்த ஒரு பேரும். இன்னொரு பேர் என்னன்னா வளரி தடி அப்படிங்கிற இந்த பேரும் பாத்தீங்கன்னா நிறைய புலவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பாடல்லயே பாத்தீங்கன்னா பாடி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வளரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா சிவகங்கையும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படிங்கிற இந்த ரெண்டு குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா தமிழர் கையில ரொம்ப பீக்கா பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பீக் மூமெண்ட்ல யாரு பாத்தீங்கன்னா இந்த வளரி எடுத்து போருக்கெல்லாம் போய் புரிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 2 பேர் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இருக்க நம்ம மருது பிரதர்ஸ் ஒன்னும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணி வேலுநாச்சியார் அப்படிங்கிற இவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வளரியை பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மருது பாண்டியர்கள் பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லி 2 மருது. ஸோ இவங்களை பத்தி நம்ம தனியாவே வீடியோ போடலாம். சோ இப்போ இவங்க எப்படி வளரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சோ இவங்க போர் படையில பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாம ஓஷன் சொல்லி இந்த மாதிரி நேவின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் நம்ம இப்போ முப்படை வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலயும் இந்த மாதிரி குதிரைப்படை, யானைப்படைன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த வளரி படைன்னு சொல்லி தனியா பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர்த்திலையும் நம்ம சின்ன மருது பார்த்தீங்கன்னா வளரி விட்டாருன்னா கிட்டத்தட்ட அந்த வளரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்து தலைவாசி அறுக்காம திரும்ப வராது அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்குது. ஸோ இவங்க ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வேலு நாச்சியார் அவங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லாரும் ஜான்சி ராணியை பத்தி பேசுவோம். ஆனா அவங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எடுத்து பாத்தீங்கன்னா போர் பண்ண பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் இவங்க தனியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை மாதிரி ஒரு நெட்வொர்க் பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த ஸ்பை நெட்வொர்க்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வளரியை யூஸ் பண்ற கலை பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் வளரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட ஒரு ரொம்ப பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா போகுது. இன்னும் காலகட்டம் வர வர இப்ப எப்படி நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றோம் மாடு பிடிச்சா பாத்தீங்கன்னா பொண்ணு தருவாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி அப்பெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ள வளரி வீசினாதான் பொண்ணே பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா வளரி வீச தெரிஞ்ச ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி நம்ம இதே நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு கொடுக்குற ஒரு சாம்பிரதாயம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்துல இருந்தது. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம வளரி பாத்தீங்கன்னா நம்ம கூடயே பாத்தீங்கன்னா பின்பற்றி வருது. சோ நான் சொன்ன மாதிரி 1801 இதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம மருது பாண்டியர்களோட தமிழ் படை பாத்தீங்கன்னா நம்ம வளரி எடுத்துட்டு போய் நிக்கிறாங்க. பிரிட்டிஷோட ஜெனரல் பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா குண்டெல்லாம் இவங்க மேல வந்து விழுகுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மரத்து மேலையும் அது மட்டும் இல்லாம இந்த புதர்களையும் இருந்து வளரியை பாத்தீங்கன்னா வீச ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது பாட்டுக்கு வருது, கழுத்து எடுத்துட்டு அது பாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி இது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோ அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1801 அக்டோபர்ல இந்த வளரியை பாத்தீங்கன்னா பேன் பண்ணணும். நம்மளுக்கு தமிழர்கள் ஒரு எதிரினாலும் அந்த தமிழர்கள் யூஸ் பண்ற வளரி இருந்தாதானே அவங்க பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லி வளரியை பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க. சோ எந்த பொதுமக்களோட வீட்டுல வளரி இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா துரோகம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட டெத் பெனால்ட்டி கூட கொடுக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வளரி பிரிட்டிஷை பாத்தீங்கன்னா பயமுறுத்தி வச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வளரியை பாத்தீங்கன்னா கேட்ச் பண்றதுக்கு நிறைய பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ரைடு போறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வளரியை பாத்தீங்கன்னா உருக்கி டெஸ்ட்ராய் பண்றாங்க. சோ கடைசியில இந்த வளரியில இருந்து தான் நம்ம இப்ப யூஸ் பண்ற கலப்பையில இருந்து கருத்தருவால இருந்து எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்படியே நம்ம வளரியோட கதையும் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை முன்னாடியே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இன்னி வரைக்கும் என்னன்னா, ஸோ தான் ஒரு கலையை கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ஜென்ரேஷன் மட்டும்தான் அதை கத்துக்கணும், மற்ற எவனும் பார்த்தீங்கன்னா கத்துக்கூடாதுன்னு சொல்லி இந்த இத்தினோண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டோம். ஸோ அதனால தான் நம்மளோட கலை பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு போய் சேரல. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஆட்கள், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்களே இல்லை. ஆனா இப்ப நிரூபிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் தேவை. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ இப்ப இந்த கலை இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி இதை பார்த்து மியூசியத்துல நிறைய மியூசியத்துல பார்க்கலாம். நான் படிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஏதோ மியூசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. ஸோ நீங்க ஏதோ ஒரு கிராமத்திலேயோ இல்ல வேற ஏதோ சிட்டிலேயோ இந்த வளரி கலையை இன்னுமே யாரோ சொல்லித்தராங்களா அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.